அன்பர்களே, இன்று நாம் தொட்டியம் மதுரை காளியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் திருச்சி நாமக்கல் சாலையில் திருச்சியிலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொட்டியத்தில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் இப்பகுதியை யசங்கராயன் என்னும் சிற்றரசன் ஆண்டு வந்தார். அவனது அரண்மனை குதிரை லாயத்தில் வேலை செய்தவர் சின்னான். இவரது மைத்துனர் செல்லான். இவர் மதுரையில் வசிக்கிறார். ஒரு முறை தமது ஊரில் நடக்கும் காளியம்மன் கோவில் விழாவிற்கு வருமாறு சின்னானுக்கு செல்லான் கடிதம் அனுப்பினார். சின்னானும் மன்னரிடம் அனுமதி பெற்று மதுரைக்கு புறப்பட்டார். அப்போது தொட்டியம் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சின்னான் மதுரை காளியை வேண்டினான். அதனால் வெள்ளம் வடிந்து வழிவிட்டது. மதுரையை அடைந்த சின்னான் தன் மைத்துனர் செல்லான் காளியம்மன் கோவில் முன்பு மேளம் வாசித்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து சின்னான் மேளத்தை வாங்கி தான் இசைக்க ஆரம்பித்தார். அந்த இசையை மக்கள் மெய்மறந்து கேட்டனர். காளியம்மனும் இசைக்கு வசமாயினாள். சின்னான் விழா முடிந்து தொட்டியம் புறப்பட்டார். அவனது இசையை கேட்க ஆவல் கொண்ட காளியம்மன் ஈ வடிவம் கொண்டு அவரை பின்தொடர்ந்து சென்று தொட்டியம் எல்லையில் அடைந்தாள். கௌத்தரசநல்லூர் என்னும் பகுதியில் வன்னி மரத்தடியில் அம்மன் மூதாட்டி போல வடிவமெடுத்து மக்களுக்கு அருளாசி வழங்கினாள். அது கேட்டு மன்னன் யசங்கராயன் வன்னி மரத்தடிக்கு வந்து தன் மக்களுக்கு அருளாசி வழங்கும் தாங்கள் யார் என கேட்க, சின்னானின் இசை கேட்கத்தான் வந்த விவரத்தை கூறிட, தனக்கு தொட்டியத்தில் கோவில் எழுப்புமாறும் தான் ஊரை காப்பதாகவும் வாக்கு தந்தாள். மன்னனும் அன்னைக்கு ஆலயம் எழுப்பினான். இன்றைக்கும் யசங்கராயன் குதிரையில் அமர்ந்திருப்பது போன்ற சிலையும் சின்னான் செல்லான் சிலைகளும் ஆலயத்தில் உள்ளன. ஆலயம் ராஜகோபுரத்தோடு திகழ்கிறது. கருவறையுடன் கூடிய அழகிய மதுரை காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. விநாயகர், மதுரை வீரன், கருப்பன், காத்தவராயன், சின்னான், செல்லான், வள்ளியம்மன், பேச்சியம்மன் உள்ளிட்ட சன்னதிகளும் இங்கு உள்ளன. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. திருமணப்பேறு, மகப்பேறு, வியாபார அபிவிருத்திக்காக எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி இங்கே மக்கள் வழிபடுகின்றனர். மகப்பேறு வேண்டி வன்னிமரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். வெள்ளியும் செவ்வாயும் இந்த அம்மனுக்கு உகந்த நாளாகும். அம்மனின் விழாக்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் தை மாதம் 2வது நாள் திருவிழா முகூர்த்தம் செய்யப்படும். மாசி கடைசி செவ்வாய் அன்று விழா தொடங்கும். பங்குனி முதல் செவ்வாய் பூச்சொரிதல் விழா, 2வது செவ்வாய் காப்புக்கட்டு வைபவம். இந்த நாளிலே இளநீர் அபிஷேகம் நடைபெறும். மறுநாள் புதன்கிழமை முதல் 8 நாள் கோவில் அடைக்கப்படும். 3வது செவ்வாய் கோவில் திறக்கப்படும். அன்று திருத்தேரோட்டம். இந்த கோவிலில் தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறும். எலுமிச்சம்பழ மாலை, புடவை சாற்றுதல், நெய் தீபம் ஏற்றுதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் இங்கு செய்யப்படுகின்றன. ஆடி 18 காவிரியில் தீர்த்தவாரி நடைபெறும். குடும்பத்துடன் சென்று தொட்டியம் ஸ்ரீ மதுரகாளியம்மனை வணங்குவோம். மங்களமான வாழ்வை பெறுவோம். ஓம் சக்தி, பராசக்தி.